வணக்கம். மார்ச் 2011 நடைபெற்ற பிளஸ் 2 பொதுத் தேர்வில் புதுவை மற்றும் காரைக்காலில் 83.54% மாணவர்கள் தேர்ச்சி பெற்றுள்ளனர் என்று பள்ளிக் கல்வித்துறை இயக்குநர் பன்னீர்செல்வம் கூறியுள்ளார். இது தொடர்பாக பள்ளிக் கல்வித்துறை இயக்குநர் பன்னீர்செல்வம் கூறுகையில், புதுவை மற்றும் காரைக்காலில் 83.54% மாணவர்கள் தேர்ச்சி பெற்றுள்ளனர். இதில் அரசு பள்ளிகள் 74.57%, தனியார் பள்ளிகள் 95.61% தேர்ச்சி பெற்றுள்ளனர். தேர்வு எழுதிய 11,428 மாணவர்களில் மொத்தம் 9,547 பேர் தேர்ச்சி பெற்றுள்ளனர் என்றும், புதுவையில் மட்டும் 9,667 பேர் தேர்வு எழுதினர். அதில் 8,115 பேர் தேர்ச்சி பெற்றுள்ளனர். இதன் மூலம் புதுவையில் மட்டும் 83.95% மாணவர்கள் தேர்ச்சி பெற்றுள்ளனர் என்றும், காரைக்காலில் தேர்வு எழுதிய 1,761 மாணவர்களில் 1,432 பேர் தேர்ச்சி பெற்றனர். அதாவது 81.32% மாணவர்கள் தேர்ச்சி பெற்றுள்ளனர். இவர்களில் க்ளூனி மேல்நிலைப் பள்ளியைச் சேர்ந்த கவிதா என்ற மாணவி 1,186 மதிப்பெண்கள் பெற்று புதுவை மாநிலத்திலேயே முதல் இடத்தையும், செயின்ட் பேட்ரிக் மேல்நிலைப் பள்ளி மாணவர் நிர்பேகார்க் 2வது இடத்தையும், அமலோற்பவம் மேல்நிலைப் பள்ளி மாணவி லட்சுமி பிரியா, க்ளூனி மேல்நிலைப் பள்ளி மாணவி அர்ச்சனா ஜெயபிரகாஷ், செயின்ட் பேட்ரிக் மேல்நிலைப் பள்ளி மாணவி கிருத்திகா ஆகிய 3 பேரும் 1,180 மதிப்பெண்கள் பெற்று 3வது இடத்தையும் பெற்றுள்ளனர். அதேபோல அரசு பள்ளியில் வஉசி மேல்நிலைப் பள்ளி உதயசங்கர் 1,154 மதிப்பெண்கள் பெற்று முதல் இடத்தையும், ஏம்பலம் மறைமலை அடிகள் மேல்நிலைப் பள்ளி மாணவன் சதீஷ்குமார் 1,138 மதிப்பெண்கள் பெற்று 2ஆம் இடத்தையும், முதலியார்பேட்டை அன்னை சிவகாமி மேல்நிலைப் பள்ளி மாணவி நித்யா 1,133 மதிப்பெண்கள் பெற்று 3ஆம் இடத்தையும் பெற்றுள்ளனர் என்று கூறினார். அரசு மற்றும் தனியார் பள்ளிகளைச் சேர்ந்த முதல் 3 இடத்தை பிடித்தவர்கள் கவிதா குளுமணி மேல்நிலைப் பள்ளி 1,186 மார்க், நிர்பா கார்க் செயின்ட் பேட்ரிக் நிர்பே கார்க் செயின்ட் பேட்ரிக் ஸ்கூல் 1,183. மூன்றாவது லட்சுமி பிரியா அமலோற்ப பள்ளி 1,180. 3 பேர் எடுத்திருக்காங்க தேர்ட் ஸ்டேஜ். அர்ச்சனா ஜெயபிரகாஷ் க்ளூனி 1,180, கிருத்திகா செயின்ட் பேட்ரிக் 1,180. லாஸ்ட் இயர் பர்சன்டேஜ் 74.63%, இப்போ 83.54%. ஓவரால் 9%, 74.63, இப்போ 83.54, 9% இன்க்ரீஸ். போன வருஷத்தை விட இந்த வருஷம் ரிசல்ட். பாண்டிச்சேரியில் அரசு பள்ளிகளில் முதல் உதயச்சந்தர் வஉசி மேல்நிலைப் பள்ளி 1,154 மார்க் வாங்கியிருக்காரு. சதீஷ்குமார் மறைமலடிகள் மேல்நிலைப் பள்ளி ஏம்பலம் வில்லேஜ் ஸ்கூல் 1,138. மூன்றாவது நித்யா அன்னை சிவகாமி முதலியார்பேட்டை 1,133. காரைக்கால் இதை விட அதிகமா எடுத்திருக்காங்க. காரைக்கால் பரணிதரன் தந்தை பெரியார் மேல்நிலைப் பள்ளி கோயில்பத்து 1,165 ஃபர்ஸ்ட் மார்க் கவர்மெண்ட் ஸ்கூல்ல காரைக்கால் தந்தை பெரியார் மேல்நிலைப் பள்ளி. 2வது மார்க்கும் அவங்க தான். நாராயணன் தந்தை பெரியார் மேல்நிலைப் பள்ளி 1,164, ராமசுப்ரமணியன் தந்தை பெரியார் மேல்நிலைப் பள்ளி 1,162. ஃபர்ஸ்ட் 3மே காரைக்கால் தான் கவர்மெண்ட் ஸ்கூல்ல. புதுவை மாநிலத்திலேயே 1,186 மதிப்பெண்கள் பெற்று முதலிடத்தை பெற்ற க்ளூனி மேல்நிலைப் பள்ளி மாணவி கவிதா CA படிக்க விரும்புவதாக கூறினார். புதுவை மாநிலத்திலேயே முதல் மாணவியாக 1,186 மதிப்பெண்கள் பெற்று தேர்ச்சி பெற்றுள்ள கவிதா, பள்ளி முதல்வர், சிஸ்டர்ஸ், ஆசிரியர்கள் ஊக்குவிப்பு அளித்ததாலும் கடவுளின் அனுகிரகத்தாலும் முதல் மாணவியாக தேர்ச்சி பெற முடிந்தது என்றும், அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். வருங்காலத்தில் CA படிக்க விரும்புகிறேன் என்று கூறினார். ஸ்கூல் ஸ்டேட் ஃபர்ஸ்ட் 1,186 வாங்கியிருக்கேன். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. டீச்சர்ஸ், சிஸ்டர்ஸ் எல்லாருக்குமே தேங்க் பண்ண ஆசைப்படுறேன். சிஸ்டர்ஸ்லாம் எங்களுக்காக ரொம்ப நல்லா ப்ரே பண்ணிக்கிட்டாங்க, டெய்லி ப்ரே பண்ணாங்க. நல்லா அவங்களுக்கும் தேங்க்ஸ் சொல்ல ஆசைப்படுறேன். நல்லா டீச்சர்ஸ்லாம் சப்போர்ட் பண்ணாங்க. எல்லாருமே எப்போ டவுட்ஸ் கேட்டாலும் கிளியர் பண்ணாங்க. அவங்களுக்கும் தேங்க் பண்ண ஆசைப்படுறேன். அப்புறம் பேரண்ட்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. அவங்களுக்கும் தேங்க் பண்ண ஆசைப்படுறேன். அப்புறம் ஃபார் காட்ஸ் பிளெஸிங்ஸ், காடுக்கும் தேங்க் பண்ணணும். சிஏ பண்ணலான்னு இருக்கேன், சார்ட்டர்ட் அக்கௌண்டன்சி. 1,183 மதிப்பெண்கள் பெற்று மாநிலத்தில் 2ஆம் இடத்தை பிடித்த நிர்பேகார், கணிதத்திலும் கம்ப்யூட்டரிலும் 200 மதிப்பெண்கள் பெற்றுள்ளேன். என்னை ஊக்குவித்த ஆசிரியர்கள், பெற்றோர்,
நண்பர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் என்றும் எதிர்காலத்தில் IAS படிக்க விரும்புவதாகவும் கூறினார். Hi, I am Nirbhay Garg. I secured second rank in the state. In 10th standard, I got state first and Tamil Nadu fourth. I scored a total of 1183. My mark in Sanskrit is 198. In English is 189. Physics 198. Chemistry 198. Maths 200 and computer science 200. I aspire to become an IAS officer. I thank my teachers, my parents, my brother and my friends for guiding me and helping me in tough times. Thank you. அமலோற்பவம் மேல்நிலைப்பள்ளி மாணவி லட்சுமி பிரியா, ஆசிரியர்கள், முதல்வர், நிர்வாகி ஆகியோரின் ஊக்குவிப்பால் தான் என்னால் 3ஆம் இடத்தை பிடிக்க முடிந்தது என்றும் கடவுளின் அனுகிரகத்தால் இது சாத்தியமாயிற்று என்று கூறினார். My name is Lakshmi Priya TR. நான் ஸ்டேட் 3rd வந்திருக்கேன். பயாலஜி குரூப்ல ஸ்டேட் ஃபர்ஸ்ட் வந்திருக்கேன். என்னோட டோட்டல் மார்க் 1180. Subject 5 marks, biology 199, physics 198, chemistry 197, maths 198, French 198, English 190. So I thank God who helped me do this. நிச்சயமா இது காடோட ஹெல்ப் பண்ணது தான். நான் இதுவும் பண்ணலை, கண்டிப்பாக காடோட சப்போர்ட் தான். நான் ஜஸ்ட் ஒரு மெசஞ்சர் தான். அப்புறம் வந்து என்ன இது ஹெல்ப் இது செய்யறதுக்கு பிரின்சிபல் ரொம்ப ஹெல்ப் பண்ணாரு. அவர் ரொம்ப என்கரேஜ் பண்ணாரு. 12th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ்னு ரொம்ப மோட்டிவேட் பண்ணாரு. அப்புறம் என்னோட டீச்சர்ஸ் எல்லாம் என்னை ரொம்ப என்கரேஜ் பண்ணாங்க. நான் டிஸ்கரேஜ் ஆகும்போது கூட அவங்க தான் என்கரேஜ் பண்ணாங்க. அவங்க இல்லைன்னா நான் கண்டிப்பாக செஞ்சுருக்க மாட்டேன். அப்புறம் என்னோட டீச்சர்ஸ், ஃப்ரெண்ட்ஸ், மை பேரண்ட்ஸ் தான் ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க. இப்போது அவங்க சப்போர்ட் இல்லைன்னா நான் அப்புறம் கண்டிப்பாக வந்திருக்க மாட்டேன். அப்புறம் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் அவங்க ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க. ரொம்ப ஸ்வீட்டாக எப்போவுமே என்கரேஜ் பண்ணாங்க. அப்புறம் இப்போ நான் மெடிக்கல் சீட்டுக்கு ட்ரை பண்ணுறேன். அதுவும் கிடைக்கணும்னு பெஸ்ட் ஹோப்போடு பண்ணிகிட்டு இருக்கேன். இது செய்யறதுக்கு ஹெல்ப் பண்ண எல்லாருக்கும் என்னோட ரொம்ப தேங்க்ஸ். இது குறித்து பள்ளி முதல்வர் லூர்துசாமி கூறுகையில், புதுவையிலேயே அதிக எண்ணிக்கையில் அதாவது 405 மாணவர்களை தேர்வுக்கு அனுப்பி 100% தேர்ச்சியை பெற்றுள்ளோம் என்று பெருமையாக கூறினார். சென்ற வருடங்கள் போல இவ்வருடமும் எங்கள் பள்ளி அமலோற்பவம் பள்ளி அதிக எண்ணிக்கையில் மாணவர்கள் அனுப்பி 100% வெற்றியாக பெற்றுள்ளது. 1180 மதிப்பெண்கள் எடுத்து 3ஆம் இடத்தை பிடித்த க்ளூனி மேல்நிலைப்பள்ளி மாணவி அர்ச்சனா ஜெயபிரகாஷ் எதிர்காலத்தில் CA படிக்க விரும்புவதாகவும் இதற்காக சென்னையில் பயிற்சி வகுப்பிற்கு சென்று வருவதாகவும் கூறினார். ஸ்டேட் 3rd வாங்கினது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என்னோட பிரின்சிபல் சிஸ்டர் எம்லியா நான் தேங்க் பண்றேன். என் டீச்சர்ஸ், என் பேரண்ட்ஸ், என் கடவுள் எல்லாரையும் நான் வந்து தேங்க் பண்றேன். நான் CA பண்ணலான்னு இருக்கேன். ஃபியூச்சரில் சென்னையில் கோச்சிங் எடுத்துட்டு இருக்கேன் CPTக்கு. செயின்ட் பேட்ரிக் பள்ளி மாணவி கிருத்திகா 1180 மதிப்பெண்கள் பெற்று 3ஆம் இடத்தை பெற்றுள்ளேன். ஆசிரியர்கள், பெற்றோர் மற்றும் நண்பர்களுக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். மேலும் எதிர்காலத்தில் MBA படிக்க விரும்புகிறேன் என்று கூறினார். என் பேர் கிருத்திகா. நான் பேட்ரிக் ஸ்கூல்ல படிக்கிறேன். நான் 1180 வாங்கி ஸ்டேட் 3rd வாங்கியிருக்கேன். இதுக்கு டீச்சர்ஸ், பிரின்சிபல், கரஸ்பாண்டன்ட், பேரண்ட்ஸ் எல்லாருக்குமே தேங்க்ஸ் பண்றேன். நான் வந்து ஃபியூச்சர்ல MBA பண்ண போறேன். புதுவை அரசு பள்ளிகளில் 1154 மதிப்பெண் பெற்று முதலிடத்தை பிடித்த உதயசங்கர் தன் தந்தை கொத்தனார் என்றும் வஉசி பள்ளியில் படித்து தான் டாக்டருக்கு படித்து தனது கிராமத்திற்கு சேவை செய்ய விரும்புகிறேன், அதுவும் புதுவை மருத்துவக் கல்லூரியில் படிக்க விரும்புகிறேன் என்று கூறினார். என் பேர் உதயசங்கர். நான் வஉசி ஸ்கூலில் படித்தேன். என்னோட மார்க் வந்து 1154. கவர்மெண்ட் ஸ்கூலில் ஃபர்ஸ்ட் வந்திருக்கேன். இவ்வளோ மார்க் எடுக்கிறதுக்கு வந்து என்னோடய பேரண்ட்ஸ், டீச்சர்ஸ், அப்புறம் என் ஃப்ரெண்ட்ஸ் தான் காரணம். நான் ஃபியூச்சரில் வந்து டாக்டர் ஆகணும்னு விரும்புகிறேன். மக்களுக்கு சேவை செய்வேன். அதேபோன்று அன்னை சிவகாமி மேல்நிலைப்பள்ளி மாணவி 1133 மதிப்பெண்கள் பெற்று அரசு பள்ளிகளில் 3ஆம் இடத்தை பிடித்தார். அவர் எதிர்காலத்தில் டாக்டருக்கு படிக்க விரும்புவதாகவும் தன்னை ஊக்குவித்த பெற்றோர், ஆசிரியருக்கு நன்றி தெரிவிப்பதாகவும் கூறினார். என் பேர் நித்யா. நான் அன்னை சிவகாமி கவர்மெண்ட் கேர்ள்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் படிக்கிறேன். இப்போ வந்து நான் ஸ்டேட்லேயே 3rd மார்க் எடுத்திருக்கேன். இதுக்கு ரொம்ப சந்தோஷப்படுறேன். இதுக்கு ஃபஸ்ட்டு நான் கடவுளுக்கு தான் நன்றி சொல்லிக்க விரும்புகிறேன். அடுத்தது வந்து என் பேரண்ட்ஸ் இல்லைனா நான் இவ்வளோ தூரம் வந்திருக்கவே முடியாது. அவங்க ரொம்ப ஊக்குவிச்சதுனால தான் நான் இவ்வளோ தூரம் வந்திருக்கேன். அடுத்து வந்து என் ஸ்கூல் டீச்சர்ஸ், மேடம்லேருந்து சப்ஜெக்ட் வைஸில் இருக்க எல்லா டீச்சர்ஸுமே என்னை ரொம்ப ஊக்குவிச்சு நீ கண்டிப்பாக எடுக்கணும்னு ட்ரெயின் பண்ணதுனால தான் நான் இவ்வளோ மார்க் எடுத்திருக்கேன். ஃபேர்வெல்ல கூட என்னை ரொம்ப அவங்க ட்ரெயின் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் எல்லாரும் அச்சீவ் பண்ணணுன்ற எய்மோடு படித்தா நல்லா மார்க் எடுக்கலாம். என்னோட ஃபியூச்சர் ஆம்பிஷன் வந்து டாக்டர் ஆகணுன்றது தான். +2 பொதுத் தேர்வில் 3 பாடங்கள் வரை தேர்ச்சி பெறாதவர்கள் சிறப்பு உடனடி தேர்வு எழுத தகுதி உடையவர்கள் என்று பள்ளிக் கல்வி இயக்ககம் தெரிவித்துள்ளது.
புதுவையில் +2 பொதுத் தேர்வு முடிவுகள் இன்று வெளியிடப்பட்ட நிலையில் 3 பாடங்கள் வரை தேர்ச்சி பெறாதவர்கள் ஜூன் மாதம் நடைபெறும் சிறப்பு உடனடி தேர்வு எழுத தகுதியுடையவர்கள் என்றும் தேர்வெழுத விரும்புவோர் அவரவர் படித்த பள்ளியிலேயே விண்ணப்பங்களை 9/5/2011 முதல் பெற்றுக் கொள்ளலாம். மேலும் பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்களை 13/5/2011க்குள் உரிய கட்டணத்துடன் அந்த பள்ளியிலேயே ஒரு பாடத்திற்கு ₹85, 2 பாடங்களுக்கு ₹135, 3 பாடங்களுக்கு ₹185 செலுத்தி ஒப்படைக்க வேண்டும் என்றும், மேலும் விடைத்தாள் அச்சு பகர்ப்பு நகல் கோரும் மாணவர்கள் அதற்கான விண்ணப்பங்களை இணை இயக்குநர் அலுவலகத்தில் 11/5/2011 அன்றிலிருந்து பெற்றுக் கொள்ளலாம் என்றும், நிரப்பப்பட்ட விண்ணப்பங்களை 16/5/2011 தேதிக்குள் ஒப்படைக்க வேண்டும் என்றும், இதற்கு உரிய கட்டணமாக ஆங்கில பாடம் ஒவ்வொன்றுக்கும் ₹505, மற்ற பாடங்கள் ஒவ்வொன்றுக்கும் ₹275, த டைரக்டர் ஆஃப் கவர்மெண்ட் எக்ஸாமினேஷன்ஸ் சென்னை என்ற பெயரில் ஏதேனும் ஒரு நாட்டுடைமையாக்கப்பட்ட வங்கியின் வரைவோலை கொடுத்து விண்ணப்பங்களை பெற்றுக் கொள்ள வேண்டும் என்றும் பள்ளி கல்வி இயக்ககம் தெரிவித்துள்ளது. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.